வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சீஸ் பர்ஸ்ட் பீட்சா. ரொம்ப சீஸியான ரொம்ப டேஸ்டான இந்த பீட்சாவை ஓவன்லையும் ஓவன் இல்லாமலும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு ஆக்டிவ் ட்ரை ஈஸ்ட் எடுத்துக்கோங்க. ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு சுகர் தேவை. 1 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம இப்போ வெதுவெதுப்பான தண்ணி ஒரு 1/4 கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா க்ளோஸ் பண்ணி ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அப்படியே வச்சிருங்க. இது பாருங்க, இது ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி பொங்கி வரும். ஸோ உங்களோட ஈஸ்ட் மிக்சர் ரெடி. அடுத்ததா ஒரு 1.5 கப் அளவுக்கு மைதா எடுத்துக்கலாம். இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கோங்க. அடுத்ததா நம்ம மாவோட ஈஸ்ட் மிக்சரை கலந்து நல்லா ஸ்டிக்கியான மாவா பிசைய போறோம். தேவைப்பட்டா வார்ம் வாட்டர் சேர்த்துக்கோங்க. நான் இங்கே ஒரு பீஸாக்கான அளவு தான் சொல்லியிருக்கேன். ஸோ குக்கருக்கு நான் தனியாக பிசைஞ்சேன், நோட் பண்ணிக்கோங்க. மாவு இந்த அளவுக்கு ஸ்டிக்கியாக தான் இருக்கணும். இப்போ கொஞ்சம் மாவு தூவிட்டு இதை ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா பிசைங்க. பிசையவே கொஞ்சம் ஸ்டிக்கினஸ் குறைஞ்சிரும். இதை ஒரு 10 நிமிஷம் பிசைஞ்சாச்சு. ஓரளவுக்கு ஸ்டிக்கினஸ் போயிடுச்சு. இதை நம்ம அடுத்ததாக ரெஸ்ட்டில் விடணும். ஒரு பாத்திரத்தில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் விட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் பிசைஞ்சு வச்ச மாவை இதில் வைங்க. இதை நம்ம இப்போ நல்லா க்ளோஸ் பண்ணோம். நான் கிளிங் யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ண போகிறேன். இன்கேஸ் கிளிங் இல்லைன்னா நீங்கள் துணியை நல்லா ஒரு வார்ம் வாட்டரில் முக்கி நல்லா புழிஞ்சிட்டு அதை வச்சு க்ளோஸ் பண்ணுங்கள். இது ஒரு 2 மணி நேரமாவது ரெஸ்ட்டில் இருக்கணும். அடுத்ததான் நம்ம சீஸ் சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 4 ஸ்லைஸ் சீஸ் எடுத்துக்கோங்க. இந்த சீஸ் சாஸ் செய்யறதுக்கு இந்த மாதிரி ஸ்லைஸ் சீஸை யூஸ் பண்ணுங்க. இது சீக்கிரம் மெல்ட் ஆயிரும். அதனால தான். இப்போ ஒரு ஜிப்லாக் கவர் எடுத்துக்கோங்க. இதில் இந்த சீஸ் ஸ்லைசஸை பிச்சு போடுங்க. இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொதிக்க வச்சு இறக்குன தண்ணியில இதை போட போறோம். இது ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இதோ இது நல்லா மெல்ட் ஆயிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல இதை வெளியே எடுத்துட்டு இதை ஃப்ரிட்ஜில் ஒரு 15 நிமிஷம் வச்சிடுங்க. இதோ அடுத்ததா நம்ம பீட்சா மாவு ரெடி ஆயிருச்சு. இது டபுள் மடங்கு சூப்பரா ரைஸ் ஆயிருக்கு. இது மக்காச்சோள மாவு இல்லைன்னா நீங்கள் ரவையும் மைதாவையும் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பீட்சா டவ்வை இதில் போட்டு டேப் மட்டும் பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் நீங்கள் அடித்து பிசையக்கூடாது. ஸோ லைட்டாக டேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பீட்சா மாவை ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிங்க. இதோ ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம ஓவன்ல எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்ப்ரெட் பண்ண டவ்வை இப்போ ஓவன் ப்ரூஃப் பாத்திரத்தில் மாத்துங்க. நல்லா ஷேப் பண்ணிக்கோங்க. பேக் பண்ணும்போது இது ரைஸ் ஆகக்கூடாது. ஸோ ஃபோர்க் வச்சு இதை நல்லா அங்கங்கே குத்தி விட்டுக்கோங்க. இதை ப்ரீஹீட்டான ஓவனில் 5 நிமிஷம் 180 டிகிரியில் வச்சிடுங்க. அடுத்ததா இதே பீட்சா மாவில் ஒரு சின்ன பால் சைஸ் எடுத்து நல்லா உருட்டிக்கோங்க.
எவ்வளோ தின்னா உருட்ட முடியுமோ அவ்வளோ தின்னா உருட்டிக்கோங்க. நல்லா சூடான பேனில் இது சுட்டு எடுக்க போகிறோம். ரொம்ப வேக வச்சிடக்கூடாது. ஒரு 30 செகண்ட்ஸ் ஒரு சைடுக்கும் கொடுங்க, டைம் போதும். இதுவும் நம்மளோட ஃப்ளாட் பிரெட் ரெடி. அண்ட் நம்ம பீஸா பேஸ் கூட அதுக்குள்ளே பேக் ஆகி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக நம்ம செஞ்சு வச்சுருக்கிற சீஸ் ப்ரெட்டை வெளியெடுத்துடலாம். இப்போது இதை பீஸா பேஸில் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். இதோட அளவெல்லாம் உங்கள் சாய்ஸ் தான். எவ்வளோ சீஸியாக வேணுமோ அவ்வளோ தூரம் இதை போடலாம். இப்போ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற அந்த ஃப்ளாட் ப்ரெட்டை இதுக்கு மேலே போடுங்க. அண்ட் கார்னர்ஸ் எல்லாம் கொஞ்சம் தண்ணி போட்டு ஒட்டிடுங்க. இதுக்கு மேலே ஸ்ப்ரெட் பண்ணலாம் நம்ம பீட்சா சாஸை. பீட்சா சாஸ் நம்ம வீட்லேயே சூப்பராக செய்யலாம். அண்ட் இது வீட்டில் செஞ்ச பீட்சா சாஸ் தான். அண்ட் இதை தனி வீடியோவாக போடுறோம். சாஸை சூப்பராக ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. அடுத்ததான் நம்ம இஷ்டப்படி என்ன டாப்பிங்னாலும் போடலாம். இது நறுக்கின குடமிளகா, அடுத்ததான் நறுக்கின வெங்காயம், வதக்கின மஷ்ரூம்ஸ், ஷாலோ ஃப்ரை பண்ண பன்னீர் அண்ட் மோசரல்லா சீஸ். சீஸ் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போடுங்க. இதை இப்போ ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் பேக் பண்ணிடுங்க 180 டிகிரியில். இதோ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நான் ஆலிவ்ஸ் போட போகிறேன், ஆரிகானோ, சில்லி ஃப்ளேக்ஸ் அண்ட் இன்னும் சீஸ். இதை சீஸ் மெல்ட் ஆகிற வரைக்கும் பேக் பண்ணி எடுங்க. இதோ நம்ம சூப்பராக பீட்சா ரெடி பண்ணியாச்சு. ரொம்ப 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 சீஸியான, ரொம்ப டேஸ்டான, சூப்பரான பீட்சா ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததான் நம்ம குக்கர்ல எப்படி பீட்சா வைக்கிறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சமா பீட்சா மாவு எடுத்துக்கோங்க, அதை நல்லா உருட்டிக்கோங்க. இது இப்போ சூடான பேன்ல ஒரு சைடும் ஒரு 30 செகண்ட்ஸ் வேக விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக ஆலிவ் ஆயில் விட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சிருக்கிற அந்த பீட்சா மாவை இதில் ஸ்ப்ரெட் பண்ணலாம். இது நம்ம செஞ்சு வச்சிருக்கிற க்ரீம் ஸ்ப்ரெட்டு, க்ரீம் சீஸ் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம செஞ்சு வச்சிருக்கிற அந்த ஃப்ளாட் பிரெட்டை வச்சிடலாம். இது இப்போ ஒரு ஃபோக் யூஸ் பண்ணி நல்லா குத்தி விட்டுக்கோங்க. இதுக்கு மேலே பீட்சா சாஸ், இதுக்கு மேலே டாப்பிங்ஸ் மஷ்ரூம்ஸ், பன்னீர், ஆனியன், கேப்சிகம், ஆலிவ்ஸ் அண்ட் மோசரல்லா சீஸ். இதுக்கு மேலே ஆரிகானோ, சில்லி ஃப்ளேக்ஸ். இப்போ குக்கர் எடுத்துக்கோங்க. நான் பொதுவாக பேக்கிங்க்கு சாண்டோ சால்ட்டோ யூஸ் பண்ணுறதில்ல. அண்ட் இன்கேஸ் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு விருப்பப்பட்டால் நீங்கள் சாண்டோ சால்ட்டோ ஒரு கப் அளவுக்கு போட்டுக்கோங்க. இதை நான் நார்மலான பிளேட் வச்சு மூடுறேன். எந்த வெயிட்டும் வச்சிடாதீங்க. இது ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வைங்க. அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமுக்கு ரெடியூஸ் பண்ணி 10 to 15 மினிட்ஸ் பேக் பண்ணுங்கள். இதுவும் நம்ம குக்கர் பீட்சாவும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை வெளியே எடுத்துடலாம். இதோட கார்னர்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்து விட்டுக்கோங்க, அப்பதான் ஈஸியாக வரும். இதோ ரொம்ப சீஸியான குக்கர் பீட்சாவும் ரெடி ஆயிடுச்சு. வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறோம். மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.